இந்த வீடியோவில் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஸ்டினை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு சீரீஸாக பிளான் பண்ணியிருக்கிறதுனால இந்த சீரீஸில் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸோட இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட் கொஷனுக்கு போயிடலாம். ஃபஸ்ட் கொஷனில் என்ன இருக்குது அப்படின்னா, எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கேட்டகரிஸை சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஓகே, ஸோ எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த ஒரு கேட்டகரிஸ்க்கும் ஒரு கேட்டகரிஸும் எப்படி சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதை நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ணி என்ன விஷுவல் நம்ம போடலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். விஷுவல் நம்ம போட போகிறோம், எப்படி அதை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் சாம்பிள் டேட்டா பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான பேக்கேஜான பாண்டாஸையும் நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு விஷுவலைசேஷன் அப்படின்னு வரும்போதே நம்ம ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஒன்று சீபான் பேக்கேஜ், இல்லை அப்படின்னா மேட்ப்ளாட்லிப். ஸோ இந்த இடத்துல நான் மேட்ப்ளாட்லிப் பேக்கேஜை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மேட்ப்ளாட்லிப்பை பிஎல்டி அப்படிங்கிற இதில் கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னோடய டேட்டாவை நான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ டேட்டா இது பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு டிக்ஷனரி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் _ கேட்டகரி ஆரல்ஸ் கேட்டகரி என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இது எனக்கு ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறமா கிளாத்திங்ஸ், வேறு என்ன கொடுக்கலாம், அப்புறமா திரும்பி நான் ஸோ இதோட சேல்ஸ் எல்லாம் நான் இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் கம்மா கொடுத்துருங்க. ஓகே, ஃபைன். ஸோ இந்த டிக்ஷனரியை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேட்டா ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்மளுக்கு பாண்டாஸ் பேக்கேஜ் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிற ஃப்ரேமை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஸோ டேபிளர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன என்னென்ன ப்ராடக்ட் கேட்டகரி எப்படி சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு 2 குரூப் பை யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட் கேட்டகரியை நான் குரூப் பை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அதில் நம்மளுக்கு தேவையான ஆக்ரிகேஷன், ஸோ நம்ம .df அப்படிங்கிறது நம்மளோட டேட்டா ஃப்ரேம். கரெக்டாக? ஸோ அது .group by அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம எதை குரூப் பை பண்ண போகிறோம்? ப்ராடக்ட் கேட்டகரி. கரெக்டாக? ஸோ போகிறோம். ஸோ ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நம்ம குரூப் பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு ஆக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? அவுட்புட் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ ஆக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் ஒரு ஆக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு நியூமரிக்கல் காலம் தேவை. நான் இங்கே குரூப் பை பண்ணது எதை பேஸ் பண்ணியிருக்கேன்? ஒரு கேட்டகரிக்கல் காலம், அதாவது ஸ்ட்ரிங் டைப் காலமை வச்சு நான் வந்து குரூப் பை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஆக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு நியூமரிக்கல் காலம் தேவை. அந்த நியூமரிக்கல் காலமாக நான் இங்கே சேல்ஸை எடுத்துக்கிறேன். ஏன்னா சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக? ஸோ சேல்ஸ் அப்படிங்கிற காலமில் .sum அப்படிங்கிற, ஸோ அடுத்தது இந்த ரீசெட் _index அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, நான் இந்த நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நான் இதை எடுத்துடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் _ சம்மரியில் நான் ரன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வேல்யூஸாக வரும். ஆனால் எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு டேட்டா ஃப்ரேம். ஸோ நான் டேட்டா ஃப்ரேமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரீசெட் _ index அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாக நம்மளோட விஷுவலைசேஷன் பார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ விஷுவலைசேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே எவ்வளோ அந்த ப்ராடக்ட் கேட்டகரி அப்படிங்கிறது எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பார் கிராஃப்.
பார் சார்ட்டு தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே பில்ட் பண்ண போகிறோம். என்ன லைப்ரரி வச்சு பில்ட் பண்ண போகிறோம்? மேட்ப்ளாட்லிப். போட்டு பிஎல்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல பார் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்மளோட குரூப் பை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, டேட்டா ஃப்ரேமை கொடுத்துட்டு அந்த டேட்டா ஃப்ரேமோட என்ன இருக்கணும், ப்ராடக்ட் கேட்டகரி. கரெக்டாக? ஸோ ப்ராடக்ட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி சேல்ஸ் அண்டர் ஸ்கோர் சம்மரி அப்படி நான் ஆக்சஸில் கொடுத்துக்கிறேன். ஒரு கலரிங் எதுவுமே இங்கே பண்ணல, ஜஸ்ட் இதுக்கு ஒரு டைட்டில் மட்டும் கொடுக்குறேன். பிஎல்டி டைட்டில் அப்படிங்கிறதுல பர்ஃபார்மன்ஸ் பை கேட்டகரி. ஓகேவா? அடுத்தது என்னோட எக்ஸ் டோட்டல். எக்ஸ் லேபிளில் என்ன வரும்? ப்ராடக்ட் கேட்டகரி. ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்தது என்னோட பிஎல்டி டாட் ஒய் லேபிள் சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ். ஓகே. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷோ பண்ண போகிறேன். பிஎல்டி டாட் ஷோ. ஸோ இந்த சம்மரி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஒன் மேட்ச்டு திரும்ப எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல. கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே பண்ணிட்டு இங்கே தேவையே இல்லாமல் இன்னொரு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் தவிர்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? க்ரோசரி அப்படிங்கிறது தான் அதிகமாக எனக்கு சேல்ஸ் கொடுத்துருக்கு. என்ன தான் எலக்ட்ரானிக்ஸ் 2 டைம்ஸ் நம்ம அதாவது சேல்ஸ் ஆகியிருந்தாலும் எனக்கு க்ராசரிஸ் அதிகமான சேல்ஸை கொடுத்துருக்கு. ஏன்னா க்ராசரிஸ் வந்து 34,000 சேல்ஸ் ஆகிருக்கு. வந்து இங்கே ஒரு 15,000, இங்கே ஒரு 4,000, அப்படின்னா ஒரு 19,300 சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இங்கே இடத்துல எனக்கு க்ராசரிஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் எனக்கு க்ராசரிஸ் சேல்ஸ் அதிகமாகவும், அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் கிளாத்திங். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் எது அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக விற்றுருக்கு அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ எது அதிகம் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்னென்ன சேனல்ஸ்லேருந்துலாம் நம்மளுக்கு அதிகமான கஸ்டமர் ரேட் வந்திருக்காங்க, ஜென்ரேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் இது. ஸோ அதுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? கம்பேரிங் வரும்போது நம்ம பார் சார்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். லைக் ஆனால் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு வச்சு, லைக் மார்க்கெட்டிங் சேனல் வச்சு, இமெயில், சோஷியல் மீடியா, பேட் ஆட்ஸ், இமெயில், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சில யூடியூப் இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கான ஆன்சரை நீங்களே தான் போட போகிறீங்க. ஓகே. ஸோ 4th கொஷினும் சிமிலர் 3rd கொஷின் மாதிரியே தான் இருக்க போகுது. சேனல் இது வந்து என்னது? ப்ராடக்ட் கேட்டகரி அண்ட் சேல்ஸ். இது எவ்வளோ ஜென்ரேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதை நீங்களே தான் போட போகிறீங்க. சேம். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகிறேன். ஓகே. ஸோ யார் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா, அதாவது நம்மகிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது, கஸ்டமர் ஐடின்ற மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்குது. நம்மளோட கோல் என்ன அப்படின்னா யார் வந்து இங்கே நம்மளோட ப்ராடக்ட்டை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா, யார் அடிக்கடி நம்ம கடைக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே. ஸோ அந்த டேட்டா செட்டை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் சாம்பிள் டேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி, இதுக்குள்ள 1, 2, 1, 3, 2. ஸோ இந்த மாதிரி ஐடிஸ் ஸோ இதுக்குள்ளே ஆர்டர் டேட் கொடுக்குறேன். ஆர்டர் அண்டர்ஸ்கோர் டேட்டு. ஸோ எதுக்காக எனக்கு இங்கே பிளாக்காக வருது? நான் இந்த கம்மாவை மறந்துட்டுறதுனால. ஓகே. ஸோ சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டேட்ஸ் அப்படிங்கிறதுனால இதை நான் கோட்ஸில் கொடுக்குறேன். இயர், மந்த், டேட் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4,
5 6 7 கொடுத்துருக்கோமா? (01) (02) ஸோ கோட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ 1 2 3 4 5 கொடுத்துருக்கோமா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் வந்து டேட்ஸை ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆர்டர் அமௌண்ட், ஸோ இதில் ஸோ இதை நம்ம டேட்டா ஃப்ரேமாக மாற்றலாம். ஸோ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு டேட்டா. ஓகே, ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு டேட்டா செட் கிடச்சிருச்சு. இது முதல்ல டேட்டை ப்ராப்பராக டேட் நார்மலாக டைப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஆர்டர் டேட் ஆர்டர் கொடுத்துட்டு pd டாட் to underscore date time of df of order date. ஓகே. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நம்ம மாற்றியாச்சு. ஓகே, டேட்டை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ப்ராப்பரான டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியாக அவங்க வந்திருக்காங்க, எவ்வளோ டைம் அவங்க மோஸ்ட்டாக வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்காங்க ஒரே பர்சனே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக குரூப் பை யூஸ் பண்ண போகிறோம். எது குரூப் பண்ண போகிறோம்? கஸ்டமரோட ஐடியை, ஏன்னா அது ரிப்பீட்டடாக இருக்கும். கரெக்டாக. ஸோ கஸ்டமர் ஐடியை நான் குரூப் பை பண்ணுறேன். கஸ்டமர் அப்படிங்கிறதுல நான் இதை சேவ் பண்ணுறேன். ஈக்குவல் டு குரூப் பை கஸ்டமர் ஐடி. ஸோ கோட்ஸில் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏதாவது ஒரு அக்ரிகேஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் குரூப் பை யூஸ் பண்ணும் போது. ஆனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நிறைய அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். டைம் ரிப்பீட்டடாக வராங்கன்றதை கவுண்ட் பண்ணுறதுக்காக கவுண்ட்டும், இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ஆவரேஜாக இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர்டர் அமௌண்ட்டை ஆவரேஜும், அதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக சம்மும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஏஜிஜி அப்படிங்கிறது தான் நிறைய மல்டிபிள் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏஜிஜி அப்படின்றத கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம டிக்ஷனரி மாதிரி ஒரு செட்டப், டிக்ஷனரின்னு சொல்லிட முடியாது. ஸோ நம்மளுக்கு தேவையான காலமை இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதில் அவங்க எவ்வளோ டைம் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இதுக்குள்ள ஆர்டர் டேட்டை, ஏன்னா அவங்க வந்திருக்க ஆர்டர் டேட்டை கவுண்ட் பண்ணாலே தெரிஞ்சுள்ளல, கஸ்டமர் ஐடி இந்த டேட்டில் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவங்க என்ன டேட்டில் வந்திருக்காங்களோ அதை நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ ஆர்டர் டேட்டை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸோ இந்த இடத்துல ஆவரேஜ் வேல்யூன்னு கொடுக்குறேன்.
ஸோ இங்கே ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு என்ன காலம்? ஆர்டர் அமௌண்ட், ஆர்டர் அண்டர்ஸ்கோர் அமௌண்ட்டுன்றதை கொடுத்துட்டு கமா இங்கே வேல்யூ. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் கோட்ஸில் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஸ்மாலில் இருக்கணும் ஆக்சுவலாக. இந்த மீன், அதுக்கப்புறம் இந்த கவுண்ட், இந்த ஆக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஸ்மாலில் இருக்கணும். ஸோ அடுத்தது இந்த இடத்துல டோட்டல் வேல்யூ, டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு சம், அதுக்கு அதே ஆர்டர் அமௌண்ட் இதே தான் வரப்போகுது. ஆனால் மீனுக்கு பதிலாக என்ன வரப்போகுது? சம் வரும். ஓகேவா? ஃபைன். அதே மாதிரி எனக்கு டேட்டா ஃப்ரேம்காக ரீசெட் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் அங்கே என்ன கொடுத்தனோ அதே தான் இங்கேயும் கொடுக்குறேன். ரீசெட் அண்டர்ஸ்கோர் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு போட்டிருக்கேனா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கோட்ஸில் இருக்கிறத நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாமே வேரியபிள் நேமை நம்ம கோட்ஸில் கொடுக்கவே கூடாது. ஸோ அதெல்லாம் காலம் நேமாக மாறப்போகுது. அதனால தான் அந்த மாதிரி நம்மளுக்கு. ஸோ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா, டிஎஃப்ன்னு ரன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கஸ்டமர் அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணணும். அதில் தானே நம்ம குரூப் பை பண்ணி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கஸ்டமர் ஐடி குரூப் ஆகி 1 அப்படின்ற கஸ்டமர் ஐடியில் இருக்கவங்க 3 டைம்ஸ் வந்திருக்காங்க. ஸோ 1 2 3 வந்திருக்காங்களா? ஸோ அவங்களோட கவுண்ட்டு எவ்வளோ ஆவரேஜாக அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, டோட்டலாக அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே குரூப் பை பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ கஸ்டமர் ஐடி 2ல் இருக்கவங்க 2 வாட்டி வந்திருக்காங்க, 3ல் இருக்கவங்க ஒரு வாட்டி, 4ல் இருக்கவங்க ஒரு வாட்டி. ஓகே. இதை விடாமல் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, த்ரெஷ்ஹோல்ட், அதாவது ஹை வேல்யூ கஸ்டமர் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஹை வேல்யூ கஸ்டமர் அப்படின்னு நம்ம எப்படி மீன் பண்ணுவோம்? நான் ஒரு கோட் வச்சுருப்பேன், என்னோட த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ மாதிரி ஒன்று வச்சுருப்பேன். அதாவது 500 ரூபாய்க்கு மேலே இல்லை நான் 350க்கு மேலே யாரெல்லாம் வந்து வாங்குகிறாங்களோ அவங்களாம் தான் வந்து என்னோட ஹை வேல்யூ கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூவை செட் பண்ணும். ஹை வேல்யூ அண்டர்ஸ்கோர் த்ரெஷ்ஹோல்ட். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 300 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹை வேல்யூ கஸ்டமர் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறேன். இங்கே நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் கண்டிஷன் கொடுத்து க்ரியேட் பண்ண போகிறேன். கஸ்டமர் அப்படிங்கிறதுல டேட்டா ஃப்ரேமில் கஸ்டமரோட டோட்டல் வேல்யூ. கரெக்டா? ஸோ டோட்டல் வேல்யூ கிரேட்டர் தென் என்னோட ஹை வேல்யூ த்ரெஷ்ஹோல்ட். அதாவது இந்த டோட்டல் வேல்யூ த்ரெஷ்ஹோல்டோட அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதை ரன் பண்ணிட்டேன். ஸோ ஹை வேல்யூ கஸ்டமரை எடுத்துகிட்டு நான் இங்கே ரன் பண்ணேன் அப்படின்னா யார் எனக்கு 300க்கு மேலே கொடுத்துருக்காங்களோ அவங்களோடதெல்லாம் எனக்கு வந்துடும். ஸோ இதுதான் த்ரெஷ்ஹோல்ட் வச்சு நம்ம ஹை வேல்யூ கஸ்டமரை செக்ரிகேட் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு B-Tree மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.